ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். 5 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். கூட நான் 15 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி போதும். ஸோ இது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அதே வாணலில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு புளி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி போட்டதுனால புளி கொஞ்சமாக சேருங்க, இல்லைனா ரொம்ப புளிப்பாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா சேர்த்து வதக்கி ஆற வச்சு அதையுமே இந்த ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே வாணலில் தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சுவையான வெங்காய சட்னி ரெடி. ஸோ இது இட்லி தோசைக்கு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.